சும்மா இருப்பான், நான் வாங்கி கொடுப்பான்ல உங்களுக்கு. அதுக்குள்ளே கும்பல் சேர்த்துட்டு பேப்பர்காரனை கூப்பிட்டீங்கன்னா 3 மாதம் கொடுக்குவானான்னு சொல்லிடுவேன். நீ பேப்பர்காரன்ட்டு போய் சம்பளம் வாங்கிக்க. புரியல? இந்த லொல்லு வேலையெல்லாம் பண்ணீங்க 6 மாதம் ஆகும் நீ சம்பளம் வாங்கிறதுக்கு. சும்மா இருப்பான், நான் வாங்கி கொடுப்பான்ல உங்களுக்கு. அதுக்குள்ளே கும்பல் சேர்த்துட்டு பேப்பர்காரனை கூப்பிட்டீங்கன்னா 3 மாதம் கொடுக்குவானான்னு சொல்லிடுவேன். நீ பேப்பர்காரன்ட்டு போய் சம்பளம் வாங்கிக்க. புரியல? இந்த லொல்லு வேலையெல்லாம் பண்ணீங்க 6 மாதம் ஆகும் நீ சம்பளம் வாங்கிறதுக்கு. ஆத்தூரில் 6 மாதம் சம்பளம் பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க. இங்கே மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லை. அதில் இன்னும் 4 நாள் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அவங்க இதில் நம்ம திருக்கோயிலூர் இன்சார்ஜ் அங்கே 3 நாள் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் 3 நாளாக இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ளே நீ பேப்பர்காரனை கூப்பிட்றதும் நீ சம்பளம் கொடுக்கலன்னு கும்பல் சேர்க்கறதெல்லாம் என்ன? அது ஏன் 2 பேர் வந்து பேச வேண்டியது தானே? ஏயா இப்போ ஆத்தூரில் 4-5 மாதம் சம்பளம் கொடுக்கல. அவங்க மாதம் இல்லை, ஒரு 2 பேர் வந்து என்ன எதுன்னு கேட்டியா? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எதுக்கு இதை வந்து பேப்பருக்கு நியூஸுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் நிருபர்கிட்ட வாங்கிக்கிறீங்களா? நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறீங்களா? மாதம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே நகராட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நம்மளதும் ஒன்று. எத்தனை நகராட்சியில் பணம் இல்லாமல் சம்பளம் 4 மாதம் 5 மாதம் கொடுக்காம இருக்கான்? அதுக்குள்ளே ஒரு பெரிய கலாட்டா பண்ணுறீங்களா? என்னது வந்து தெளிவாக என்ன பிரச்சனை, ஏன் வந்து லேட் ஆச்சு அப்படின்னு 2 பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு மேலே பண்ணால் பரவாயில்ல. இங்கே ஏதாவது தப்பு நடந்தால் அதான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க கமிஷனர் வந்து கையெழுத்து போடணும், வாங்கி தானே அவன் கொடுப்பான். நீ குறை சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லா இல்லை. நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறதெல்லாம் புரியல? நிர்வாகம் இதுதான் உனக்கு சோறு போடுது. நீ பேப்பரில் கொடுத்துட்டா பேப்பர்காரன் வந்து உனக்கு சோறு போட மாட்டான். என்ன வேலை உங்களுக்கு? கடைசி இது புரிஞ்சுக்கோ. அப்படியே நிறுத்திட்டு வேற ஆளை தூக்கிடுவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே நிறுத்திடுவேன், வேற ஆள் மாற்றி விட்டுருவேன். நிர்வாகத்தை கேவலப்படுத்துறீங்களா? போங்க, இன்னைக்கு வந்து கையெழுத்து போடுவாங்க. பேச மாட்டேங்கிறீங்க. நான் 23வது நினைக்கிறேன். இன்னமும் சம்பளம் போடல. போன மாதம் வந்து இதேமாரி ரிப்போர்ட் பண்ணோம். 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் போகிறேன்னு சொன்னாங்க. தேதி 23வது இன்னும் சம்பளம் போடல. அதான் நாங்கள் எல்லாம் வேலை செய்ய வேணான்ட்டு முடிவு எடுத்து இங்கே வந்திருக்கணும். சரி, காலை வேலை கிடக்கூடாதுன்ட்டு காலைல போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம். இப்போ மதியம் இப்போ யாரும் வேலைக்கு போக மாட்டோம். அவ்வளோதான். உங்கள் பேர்னா? வீரமணியா. சொல்லணும். நாங்கள் நகராட்சியில் வந்து ஒப்பந்த பணியாளராக வேலை செய்கிறாங்கண்ணா. தேதி இன்னைக்கு 23வது. மாதம் முன்னெல்லாம் 8ஆம் தேதி 9ஆம் தேதியெல்லாம் சம்பளம் போட்டுறாங்க. இப்போ தொடர்ந்து 6-7 மாதமாக 20-25 தேதிக்கு மேலே தான் சம்பளம் போடுறாங்களே. நாங்கள் மட்டும் என்னென்ன பண்ணுறது? மாத கடைசியில் 2 மாதம் சம்பளம் அது ஒரேடியாக போட்டு போகிற மாரி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் போகிற மாரி பேச சொல்லுங்கண்ணா.
அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? வேலைக்கு போக மாட்டேன். காலை வேலை குப்பை ரோட்லாம் கிடக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கள் காலை வேலை போய் செஞ்சுட்டு வந்தோம். மதிய வேலை செய்ய மாட்டோம்ண்ணா. நாளைக்கு வேலை செய்ய மாட்டோம். இன்றைக்கி சம்பளம் எல்லாம் நாளைக்கு வேலை செய்ய மாட்டோம். நாளைக்கு காலை வேலை கூட செய்ய மாட்டோம்.